அது எல்லாரும் சொல்றது தாங்க. இந்த லஞ்சம், ஊழல் இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இது சம்பந்தமா ஒரு குட்டி கதை ஒண்ணு இருக்கு. அதை நான் சொல்லிட்டு நான் திரும்பி ஒழிக்கிறது அவ்வளவு ஈஸியான ஒரு வேலையா எனக்கு தெரியலைங்க. ஏன்னா நம்ம எல்லாருடைய லைஃப்ல அதை அப்படியே பழகி போய் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது ஒரு வைரஸ் மாதிரி அப்படியே பரவி இருக்கு. எந்த அளவுக்கு இது 100% ஒழிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் வேற வழி இல்லை, ஒழிச்சுதான் ஆகணும். இது ஒரு சிம்பிள் லாஜிக் தாங்க. அதாவது இது சரியா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா மற்றது எல்லாமே சரியா இருக்கும்ன்றதுக்காக என்ன சொல்ல வந்தேன், ஒரு மன்னர் தன்னுடைய ஒரு பரிவாரத்தோட ஒரு இடத்துக்கு போறாரு, ஒரு ஊரை தாண்டி போறாரு. அவர் ஆள்ற ஊரு ஒரு கடத்தருக்கு அது வழியா போறாரு. அப்ப கூட இருக்கிற அவருடைய அந்த சிப்பாய்கள் அதுல ஒருத்தர் இந்த மன்னருக்கு இந்த எலுமிச்சை பழச்சாறு ரெடி பண்ணி கொடுக்குறாரு. மன்னர் அதை டேஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொடுங்கன்றாரு. உப்பு இல்லை. ஸோ அதில் ஒருத்தர் என்ன பண்றாரு, அப்போ அந்த கடத்தெருவில் போய் கொஞ்சம் உப்பு எடுத்துட்டு வாப்பா அப்படிங்கிறாரு. அதுக்கு மன்னர் சொல்றாரு, அப்படிலாம் போய் கடத்தெருவில் போய் எடுத்துட்டுலாம் வரக்கூடாது, வாங்கிட்டு வரணும். உப்பு என்ன அளவோ அதுக்கு உண்டான காசு கொடுத்துட்டு போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு. அதுக்கு அந்த சிப்பாய் சொல்ல, என்னங்க கொஞ்சோண்டு உப்பு எடுத்துட்டு வர சொன்னா அதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறாரு. இல்ல, அதுக்கு மன்னர் சொல்றாரு, இல்ல நீ சொல்ற மாதிரி கொஞ்சோண்டு உப்பு தான், அதை நான் காசு கொடுக்காம எடுத்துட்டா மன்னரே காசு கொடுக்காம எடுத்துட்டாருன்னு சொல்லி பின்னாடி வர்ற என் பரிவாரம் இந்த மொத்த ஊரையும் கொள்ளையடிச்சிடும். அதுதான் மன்னர்கள். அதாவது ஏன் சொல்றேன்னா, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் யாரையும் குறிப்பிட்டோ எந்த இடத்தையும் குறிப்பிட்டோ சொல்லல. ஜெனரலா ஒரு கற்பனை, இந்த மாதிரி ஒரு இடம் இருந்தா, ஒரு ஸ்டேட் இருந்தா நல்லா இருக்குமே. அதாவது ஒரு ஸ்டேட்ல இந்த மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் கரெக்டா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா மற்றவங்க எல்லாருக்குமே ஒரு பயம் ஒண்ணு வரும். பட் ஜெனரலா பாருங்க, எல்லாத்துக்கும் காசு ஒரு டெத் சர்டிபிகேட் கொண்டு காசுங்க. ஒரு டெத் சர்டிபிகேட்டுக்கு நீங்க காசு கொடுக்கலன்னா ஒரு மரணம் அடையாமலே இருக்கணும். மரணம் அடைஞ்சும் மரணம் அடையாத ஒரு மனுஷனாவே இருக்கணும். ஒரு பர்த் சர்டிபிகேட்டுக்கு காசு, அதுக்கு காசு கொடுக்கலன்னா பிறக்காதவராகவே இருக்க நேரிடும், பிறந்தும் பிறக்காதவராகவே. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அந்த கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க ஏன் வாங்குறாங்கன்னா மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க வாங்குறதுனால. ஒரு மன்னர் எவ்வழியா வழிதானே குடிகள். ஒரு மன்னர் கரெக்டா இருந்தா, ஒரு தலைவன் கரெக்டா ஸ்ட்ராங்கா நல்லவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க போது. நீங்க காந்தி ஜெயந்தி, காந்திஜி அவர்களை பத்தி ஒரு விஷயம். அதாவது ஏன் ஒரு காங்கிரஸ் காந்திஜி அவர்கள் கையில் இருக்கும்போது ஒரு நல்ல கட்சியா இருந்தது, இப்பவும் நல்ல கட்சி தாங்க, நான் எதுவும் குறையா சொல்றேன். அப்ப ஏன் இன்னும் ஒரு சூப்பர் டூப்பர் கட்சியா இருந்ததுன்னா, ஏன்னா காந்திஜி அவர்கள் அநியாயத்துக்கு நல்லவராம், பட்டு யோக்கியராம் அவர். அதனாலதான் பாருங்க, ஒரு நேரு தான் அவரை பின்பற்ற முடியும், ஒரு வல்லபாய் பட்டேல் தான் அவரை பின்பற்ற முடியும், ஒரு காமராஜர் அவர்கள் தான் அவரை பின்பற்ற முடியும், ஒரு ராஜாஜி அவர்கள் தான் அவரை பின்பற்ற முடியும். ஐயோக்கு அவரை பின்பற்றவே முடியாது. தலைவனே படுமோசமா இருந்துட்டான்னு வைங்களேன், முடிஞ்சு கதை. கமாண்டா இதாண்டா நமக்கான ஏரியா, தாண்டா நமக்கான கட்சி தாண்டா. அது இல்ல, அது தவறு. தலைவர் எவ்வழியோ வழிதான் எல்லாமே. அதுதான் சொல்ல வந்தேன். நாம கரெக்டா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா மற்றது எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதிங்க, தர்மம் தாங்க ஜெயிக்கும், நியாயம் தாங்க ஜெயிக்கும். ஆனா கொஞ்சம் லேட்டா ஜெயிக்கும். பாருங்க, இந்த புழுக்கம் ஏற்பட்டா மழை பெய்யற மாதிரி ரொம்ப நெருக்கடி ஏற்பட்ட இந்த தகுதியான மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்கா உள்ள போனா சேர்த்துரும். அங்க ஒருத்தன் கிளம்பி வருவான், அடிபட்டு நொந்து நூலாகி, அவன் லீடரா மாறுவான். இயற்கையானது, ஒண்ணும் பண்ண முடியாது. அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார். வேற எதுவும் கேள்வி கேட்காதீங்க பாருங்க. அதாவது